வரலட்சுமி விரத பூஜைக்கு முக்கியமானது கலச பூஜை தான். அந்த கலசத்துக்குள்ளே என்னெல்லாம் பொருளெல்லாம் போடலாம் அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாமா? அதில் முதல்ல முக்கால் அளவுக்கு அந்த கலசத்தில் பச்சரிசி நிறச்சிக்கணும். நிறச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே சேர்க்கணும். கோல்டு காயின் இருந்ததுன்னா கோல்டு காயின் போட்டுக்கலாம், வெள்ளி காயின்றதுனால வெள்ளி காயின் போட்டுக்கலாம். வெள்ளி குங்குமச்சமில் இந்த கோல்டு காயின்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு இதுவும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம். அப்புறம் அதில் ஜாதிக்காய், மாசிக்காய், கொஞ்சம் வசம்பு, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் குங்குமப்பூ, குபேர சாவி இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒரு எலுமிச்சைப்பழம், சோழி, கோம்பத்தி சக்கரம், குன்றின் மணி கொஞ்சம், காதோலை கருப்பு மணி, மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், நல்ல முத்து, வெள்ளி தாமரை வெள்ளியில் இருக்கிறது. சப்போஸ் காயில் இல்லைன்னா பழைய நகை அதை நல்லா அலம்பிட்டு அது கூட இதில் போட்டுக்கலாம். கோல்டு இது நல்ல முத்து. எல்லாமே கலசத்துக்குள்ளே போடலாம். எல்லாத்தோட கொஞ்சம் பச்சை பருப்பும் அதோடு சேர்த்து கலசத்தில் சேர்த்துடணும். இவ்வளவும் கலசத்துக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் பூ போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு பூ எல்லாமே அதுக்குள்ளே போட்டு நிறச்சி அதுக்கப்புறம் தேங்காய் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி நிறைஞ்ச கலசமாக நாளைக்கு பூஜைக்கு வைக்கணும்.